இந்தியாவில் எத்தனை மாநகராட்சி இருக்கு, டெல்லி, மும்பை, கல்கட்டான்னு எத்தனை மாநகராட்சியெல்லாம் இருக்கு. ஆனா மாநகராட்சி சர்வே யாரும் பல கட்டதா வரலாறு கிடையாது. ஆனா நான் மேயரா இருந்தப்போ சென்னை மாநகராட்சியில ஏறக்குறைய 10 மேம்பாலங்களை கட்டிய பெருமை எனக்கு உண்டு. எனக்குன்னா உங்களால் உருவாக்கப்பட்டவனா, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் தான். ஆக அந்த பாலங்கள் கட்ட காரணம் தான் இன்னைக்கு ஓரளவுக்கு போக்குவரத்து ஓரளவுக்கு இன்னும் இருக்கு. அதுக்காக தான் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துல 5 வருஷத்துல திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு நான் முதலமைச்சர் வந்த பிறகு இப்போ மாநகராட்சி சார்பில் ஏறக்குறைய 19 மேல் பாலங்களை கட்டியிருக்கிறோம், புதுசாக கட்டியிருக்கிறோம், சிறுபாலயம் கட்டியிருக்கிறோம், இன்னும் பல பாலங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். அந்த உரிமையோட வந்திருக்கிறோம். தமிழ்நாடு பூரா நான் சுத்திட்டு வந்தேன். நேற்று தான் வந்தேன் சென்னைக்கு. வந்த உடனே இன்னைக்கு உங்களை சந்தைக்கு வந்திருக்கிறேன். நேற்றைக்கு தென் சென்னை பகுதிக்கு போனேன், இன்னைக்கு வட சென்னை பகுதிக்கு வந்திருக்கிறேன். உங்களை சந்தைக்கு வந்திருக்கிறேன். அதிகமாக உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் உங்களை கிட்டக்கு வரும்பொழுது உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுகிற, உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்களுடைய தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒரு மூலமா வந்து புதுசு அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளவுதான். யாரையும் அரசியல் தாக்கி பேச விரும்பல, விமர்சனம் பண்ணி பேச விரும்பல. ஏன்னா எனக்கு வழக்கம் இல்லை, எனக்கு வழக்கமே கிடையாது. நான் யாரையும் எடுத்து மரியாதை இல்லாம தரக்குறைவா பேசுற வழக்கம் கிடையாது. அதனால உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே மேயரா இருந்து ஆட்சியை புடைய உங்களுக்கு தெரியும். இப்ப முதலமைச்சராக பொறுப்பேற்று 5 வருஷமாக ஆட்சியக்கூடிய பணிகள்லாம் உங்களுக்கு தெரியும். தேர்தல் நேரத்தில் அறிவிச்ச திட்டங்கள்லாம் சாதனைகள்லாம் ஏறக்குறைய ஒரு 90% பணிகள் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னொரு 10% பணி இருக்கு. நல்ல இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்குது, ஒன்றிய அரசு பர்மிஷன் கொடுக்க மறுக்குது. இப்ப மெட்ரோ திட்டத்தை பாருங்க, பாதிக்க நிற்குது, முக்காவாசி பண்ணிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டா இந்தியை படிக்கணுமா, மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கணுமா அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. நான் சொல்லிட்டேன், 4000 10,000 கொடுக்கறதுனால நாங்க இந்தியை ஏற்றுக்க மாட்டோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.